தூத்துக்குடியிலேருந்து வந்த இந்த பொண்ணு அஜிதா திமுகவின் தூண்டுதலின் பேரில் நேற்று தான் தலைவர் பொறுப்பு அறிவிக்கிறாங்க. தூத்துக்குடி நேற்றே ஒரு 50 பேரை ஒரு பேருந்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு யாரும் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா தூத்துக்குடி கனிமொழி. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே ஒரு பொண்ணு இந்த கரூரை சேர்ந்த பொண்ணு இதே மாதிரி அந்த பொண்ணு பேர் வைஷ்ணவி. இந்த வைஷ்ணவியை இப்படி தான் தூண்டி விட்டு கடைசியாக அந்த ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார்ல செந்தில் பாலாஜி, அவர்கிட்ட கொண்டே ஒப்படைச்சு அதை புஷ் பண்ணி பெருசு ஏதோ பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்ததை போல காட்டினாங்க. இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை திமுக இறக்கி விட்டுருக்கு, அதுதான் அஜிதா. என்ன கிரைட்டீரியால இவங்களை விட்டுட்டு இன்னொருத்தர மாவட்ட செயலாளராக போட்டிருக்கீங்க? நம்ம 2 வருஷம் உழைச்சிட்டு இருக்கேன், அறிவிச்சிருக்கிறவர் 33 வருஷமா உழைச்சி. அப்போ நான் என்ன சொல்றேன், தலைவர் அறிவுறுத்தல் தலைவர் அறிவிப்பு என்பதை எதிர்க்கிறாய் என்றால் நீ கட்சி சரியான தலைவர் வெளியில் நடக்கணும்னா தலைவர் என்ன சொல்றாரு அது பிரகாரம் நடக்கணும். நான் சொல்லுகிறேன், இது திமுகவின் இறக்குமதி. தலைவரை கொச்சைப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தை அழிக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்கிற ரீதியில் இந்த தில்லுமுள்ளு கட்சியாக இருக்கிற திருட்டு மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவின் சதி வேலையின் இன்னொரு கபட நாடகம்தான் பனையூரில் நடைபெறுகிறது. பதவி கொடுக்கறதுல பணம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்றது இல்லையா? பதவி போடுறது எல்லாமே புஷி ஆனந்த் தான். அவருக்கு யார் ஜால்ரா போடுவாங்க? புஷி ஆனந்த் கொடுக்கறது தான் விஜய்க்கு ரிப்போர்ட். விஜய் கிரவுண்ட்ல யார் உண்மையில வேலை செய்யறாங்களான்னு இன்னொருத்தரை வச்சு கண்காணிக்கிறது இல்ல. இது தொடர்ச்சியா வணக்கம். தாவேகாவில் பொறுப்புகள் போடுறது தொடர்பாக சில சிக்கல் இருக்கிறதா ரொம்ப நாட்களாக பேச்சு வந்துகிட்டே இருந்துச்சு. அது தொடர்பாக தூத்துக்குடியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் அஜிதா, ஆக்னஸ், அவங்க கூட அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் சென்னைக்கு பனையூர் அலுவலகத்தில் விஜய் அவர்களை பார்த்துட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர் போட்டுட்டாங்க, எங்களை மாவட்ட பொறுப்பாளர்களாக மட்டுமே வச்சுருக்காங்க, அது மாதிரி மாவட்ட செயலாளர்கள்லாம் மற்ற மாவட்டங்களுக்கு அறிவித்த பின்னும் இன்னும் அறிவிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இஷ்யூவாக நடந்துச்சு. ஆனால் கடைசியில் அவங்களே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் தளபதி கூட தான் இருக்கோம்னு சொல்லி. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, மாற்று அப்படின்னு வரக்கூடிய தாவேகாலையும் மற்ற கட்சிகளில் நடப்பது போல் பதவி வேணுமா, அங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும், பதவி வேணுமா, காசு கொடு, 1 கோடியோ 50 லட்சமோ கொடுங்கிறது நடக்குதா? திருச்சியில் என்ன மாவட்ட செயலாளர்லாம் போடல, இப்போ தான் போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து வந்த இந்த பொண்ணு அஜிதா திமுகவின் தூண்டுதலின் பேரில் நேற்று தான் தலைவர் பொறுப்பு அறிவிக்கிறாங்க. தூத்துக்குடி நேற்றே ஒரு 50 பேரை ஒரு பேருந்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு அறிவிக்கப்பட்டது. நேற்று காலையிலையா இல்லை மாலையில் அறிவிச்சாங்க? காலையில அறிவிச்சிட்டாங்க. தூத்துக்குடியிலேருந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பேருந்தில் இங்கே வந்துடும். ஆமாம், அவங்க முந்தின நாள் நைட்டே கிளம்பி தான் காலைல வந்து. அப்போ தெரிஞ்சிருந்து தான் வர்றாங்க, யாரும் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா தூத்துக்குடி கனிமொழியினுடைய தொகுதி. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே ஒரு பொண்ணு இந்த கரூரை சேர்ந்த பொண்ணு இதே மாதிரி தான். அந்த பொண்ணு பேர் எனக்கு வைஷ்ணவி. இந்த வைஷ்ணவியை இப்படி தான் தூண்டி விட்டு கடைசியாக அந்த ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார்ல செந்தில் பாலாஜி, அவர்கிட்ட கொண்டே ஒப்படைச்சு அதை புஷ் பண்ணி பெருசுப்படுத்தி ஏதோ பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்ததை போல காட்டினாங்க. இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை திமுக இறக்கி விட்டுருக்கு, அதுதான் அஜிதா. நான் என்ன சொல்கிறேன்னா, 33 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் அவர்கள் நடிகனாக தோன்றிய காலகட்டத்திலிருந்து ஏழை பிள்ளைகள், ஏழை குழந்தைகள் பசியாலும் பட்டினியாலும் துடித்துவிடக்கூடாது என்பதை உணர்ந்த இன்றைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு பால்பன் திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை பிள்ளைகளுக்கு கொண்டே தன்னுடைய சொந்த உழைப்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்காக, பாலும் சோறும் இல்லாத குழந்தைகளுக்கு பால்பன் திட்டத்தை உருவாக்கிய மகத்தான ஒரு மாமனிதர் தளபதி தலைவர் விஜய் அவர்கள். அன்னைக்கு வீடு வீடாக தேடி தேடி ஓடிய போய் இந்த பால்பன்களை கொடுத்து குழந்தைகளை வளர்ப்பதற்கு உதவியாக இருந்த தொண்டர்கள் இன்றைக்கும் தொண்டர்களாக இருக்கு. 33 ஆண்டுகள் உழைத்திருக்கிறார்கள். அந்த தொண்டர்களே என் தலைவன் முதல்வரானால் போதும் கத்துற தொண்டனை ஆயிரக்கணக்கில் நீங்கள் பார்க்க முடியும். உழைத்து உழைத்து ஓடாய் போன தொண்டர்கள் இன்னும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் பதவி சுகத்திற்காக, தலைவனை பதவியில் அமர வைத்து அழகு பார்ப்பதற்காக. ஒரு கட்சினா எல்லாத்துக்கும் பதவி கொடுத்துட முடியாது, ஆனால் அங்கீகாரம் வேணும்ல. எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுங்கன்னு கட்சிக்கிட்ட நான் உரிமையாக கேட்கக்கூடாது. ஒரு தொண்டன் அங்கீகாரம் கேட்பது அவனுடைய உரிமை, கொடுப்பது கட்சியினுடைய கடமை. அதை கொடுத்து கொண்டு விட்டுருக்காங்க. எப்போ போனாலும் ஒரு தொண்டன் கட்சிக்காக வர்றான்னா அவன் செய்த செயல்கள், அவன் பங்காற்றிய பணிகள் எல்லாத்துக்கும் அவனுக்கு உரிய மரியாதையை கட்சி கொடுத்து. புரியுது. இப்போ நான் தெரிஞ்சதுனால கேட்குறேன். இப்போ நானும் தூத்துக்குடியை சேர்ந்தவன் தான். இப்போ அஜிதா அவங்க தூத்துக்குடியில் தாவேகா சார்பில் என்னென்ன போராட்டங்கள் பண்ணுறாங்க, அவங்க நலத்திட்டங்கள் என்னென்ன கொடுக்குறாங்கிறதெல்லாம் தொடர்ச்சி அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துலேயும் அவங்க வெளிப்படுத்திட்டு வராங்க. நான் தூத்துக்குடியில் விசாரித்த வரைக்குமே இவங்க நல்லா பண்ணுறாங்க, டிவிக்கே அப்படின்னாலே அஜிதா அப்படின்னு தான் ஞாபகம் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தருக்கு இந்த தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்ததுங்கும் பொழுது ஏன் கேள்வி வருது இல்லை? முதல்ல தொண்டாற்றுகிற விடயங்களை நான் பண்ணுறேன்னு மிகைப்படுத்தி ஊடகங்களில் காட்டுவதே தவறான செயல். செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும், அந்த செயலே என்னை அடையாளப்படுத்தும் என்கிற தத்துவத்தோடு வேலை. நான் இதெல்லாம் செஞ்சேன்னு நீ காட்டிட்டா அது நீ எதையோ எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம்.
எந்த தொண்டனாவது பால்பன் கொண்டே கொடுக்குற போது புகைப்படம் எடுத்து நான் கொடுத்துருக்கிறேன்னு அறிவிச்சிருக்கிறான். இதுவரை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? உழைத்த தொண்டன் ஓடாய் போய் கடைசியில் நின்று கொண்டு தலைவனுக்காக காத்து கிடக்கிறான். இல்லை, பெருவாரியா தாவேக்கால அது பண்ணுறாங்க தான். அவங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு பகிர்றாங்க. இந்த மாதிரி நீர்மோர் கொடுத்தது கூட பகிர்றாங்க. இல்லை 33 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கைபேசி இருந்து சொல்லுங்கள், அவன் எவ்வளவு தியாகம் பண்ணி. இன்னைக்கு காலம் வேற இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கும் எத்தனையோ தொண்டர்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து தலைவர் அறிவுறுத்தலின்படி அல்லது கட்சியினுடைய முக்கிய நடவடிக்கைகள் ஒன்று, வருடந்தோறும் முதல் 3 மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு லட்சக்கணக்கில் தலைவரும் செலவழிக்கிறாங்க, தொண்டர்களும் செலவழிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் எந்த இதுலையும் நான் நிதி கொடுத்தேன், நான் பென்சில் வாங்கி கொடுத்தேன், நான் பேனா வாங்கி கொடுத்தேன்னா தன்னை மிகைப்படுத்துவோம். அப்போ என்னன்னா, இவங்க பதவியை வந்து முன் வந்து கேட்குறாங்க. இவங்க கேட்கறதுனால இவங்க ஏதோ ஆதாயம், இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு ஏன் பதவி தரக்கூடாதுன்னு கேட்பதே நான் இழிவா பார்ப்பேன். இப்போ என்ன கிரைட்டீரியால இவங்களை விட்டுட்டு இன்னொருத்தர மாவட்ட செயலாளராக போட்டிருக்கீங்கிறத கட்சி தலைவர் நான் ஒரே ஒரு செய்தி, தலைவர் சாதாரணமாக முடிவெடுக்க மாட்டார். எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு முடிவெடுப்பார். அவருடைய உழைப்பு, இந்த அம்மா 2 வருஷம் உழைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுது, அறிவிச்சிருக்கிறவர் 33 வருஷமா உழைச்சிருக்கு. இல்லை, அவங்க நிறைய ஆதாரம் காட்டுறாங்க, இவரெல்லாம் ஒன்றிய செயலாளரா அப்படின்னு டிக்டாக் ரீல்ஸ் பண்ணிட்டு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் அறிவுறுத்தல், தலைவர் அறிவிப்பு என்பதை எதிர்க்கிறாய் என்றால் நீ கட்சிக்கு சரியான ஆள் இல்லை. தலைவர் வெளியில் நடக்கணும்னா தலைவர் என்ன சொல்றாரு அது பிரகாரம் நடக்கணும்ல. நீ பொறுத்து இருக்கணும், காத்து இருக்கணும், உனக்கு பதவி வரும். எனக்கு பதவி வேணும்னு ஒருத்தர், நீ பதவி கொடுத்தா தான் அப்போ பங்காற்றுவியா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்லுகிறேன், இது திமுகவின் இறக்குமதி. தலைவரை கொச்சைப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தை அழிக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்கிற ரீதியில் இந்த தில்லுமுள்ளு கட்சியாக இருக்கிற திருட்டு மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவின் சதி வேலையின் இன்னொரு கபட நாடகம்தான் நேற்றைய தினம் பனையூரில் நடைபெற்றது. ஒரு தலைவனை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், முதலமைச்சரை ரொம்ப சீக்கிரமாக போய் பார்த்துருங்களா? என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு வாங்க, ஒரு டைம் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவனை பார்க்க வேண்டும், அதுவும் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிற தலைவனை போய் நேரடியாக வாங்க, உங்களை நான் பார்க்கணும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே, அப்படி ஒன்றும் தேவையில்லையே. ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தலைவன் எப்போ, என்ன, எங்கே, எப்படி செய்யணுங்கிற அந்த புரோட்டோக்கால் இருக்குது. அந்த புரோட்டோக்கால் மூலமாகத்தான் தலைவரை பார்க்க முடியும். நானே இப்போ நினச்சா கூட நான் தலைவரை போய் சந்திக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம்லாம் பார்க்கணும். அதனால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி சென்னைக்கு அஜித் அவங்க வந்திருந்தப்பவும் ஏதோ ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அது வந்து செய்திகளில் வந்துச்சு. அவங்க கிளம்பி போகும்போது என்ன பண்ணுறது, இங்கே உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு பதவி இல்லை, ஜால்ரா போடுறவங்களுக்கு தான் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கு. இப்போ தொடர்ச்சியாக வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எவ்வளவோ இடங்களில் முயற்சி பண்ணியும் பொதுச் செயலாளரை ரீச் பண்ண முடியல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, தலைவரை ரீச் பண்ண முடியல. வேற வழியே இல்லாமல் ஒரு பெண்ணும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் விஜய் அவர்களுடைய கார் முன்னாடி போய் விடுறாங்க. அதை நீங்கள் எதுவும் புரோட்டோக்கால் இப்படிலாம் அந்த முறையில் நீங்கள் சந்திக்கலாமா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நான் எப்படி நினைக்கிறேன்னா, இப்போ வேற எப்படி தான் ரீச் பண்ணுறதுன்னு ஒரு கையேறு நிலையில் இருந்த அந்த பெண் வேற வழி இல்லாமல் அதை பண்ணியிருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது முதல்ல என்ன செய்யணும்னா, பொதுச் செயலாளரை சந்திக்கணும். பொதுச் செயலாளர் சந்திக்க முடியலையா, தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் மரியாதைக்குரிய ஆதவர்ஷன் அவர்கள் இருக்காங்க, அவருடைய எண்ணு எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாரு. நீங்கள் கூப்பிட்டு, அண்ணா நான் வந்து தலைவரை சந்திக்கணும், நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் அவரை போய் பார்த்துருக்கணும். அவர் கண்டிப்பாக அதற்கான உதவியை செஞ்சுருப்பார். நீ நேரடியாக தலைவரை பார்க்கணும், நீங்கள் ஒன்றும் பெரிய ஜாம்பவனம். சரி, அவங்க செய்தது தப்பாகவே இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் கார் முன்னாடி ஒரு பெண் வந்து விழுறாங்க, ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி விஜய் அவர்கள் வந்து அவங்கள கூப்பிடுங்கப்பா, நான் என்னன்னு பேசுறேன்னு பேசிக்கலாம்ல. நேற்று கடைசி வரைக்கும் சந்திக்காமலே ஒரு விஷயம் சொல்லவா, பாதுகாப்பு வளையத்திற்குள்ள இருக்கிற ஒரு தலைவன் கதவை திறந்துட்டு இறங்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், கதவை திறந்துட்டு இறங்க வேண்டாம், நீங்க சேஃபா உள்ள போயிட்டீங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கலாம்ல, என்னமா பிரச்சனை, உங்க கட்சிக்காரங்க தானே. ஒரே ஒரு செய்தி இன்னமும் தெளிவாக சொல்றேன், இது திமுக இறக்கி விடப்பட்ட ஒரு அணுகுமுறை. அதுக்கு எதுக்கு தலைவர் இறங்கி பதிச்சு? அதை விஜய் அவர்களும் அப்படிதான் பாக்குறாரு. ஆமா, அப்படித்தான் பார்ப்பார், அதில் மாற்றம் இல்லை. நீங்க தலைவருடைய பக்குவம் படித்தவர்கள், தலைவரோடு அணுகக்கூடியவர்கள், தலைவரிடம் பழகியவர்கள் நீங்க கேட்டால் தெரியும் அவர் எவ்வளவு எளிமையாக அணுகக்கூடிய. நான் தான் முதவே சொன்னேன், இவ்வளவு மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த என்னையே தாங்குகிறார் என்றால் கட்சிக்காக உழைத்தவர்கள் எப்படி தாங்குவார் என்பதற்கு நீங்கள் யோசிச்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த அம்மா வந்து, நான் திருப்பியும் சொல்கிறேன், நெல்லை அல்லது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்தவர்கள் பசு பிடிச்சி கொடுத்து பணமெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய திரைக்கதை எழுதி நேற்றைய தினம் நடித்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் போய் நேரத்தை வீண். இது எப்போ நடந்துச்சு? அவங்க முன்னாடியிலேருந்து கட்சியில் இருக்காங்க, ஆரம்பத்துலேருந்தே அவங்கள திமுக தான் இயக்குதுங்கிறீங்களா? இல்லை இப்போ பதவி கொடுக்கலன்னொடனே திமுக எப்படி காசு கொடுத்து போய் கேட்டுவாங்க? ஆமாம், நிச்சயமாக அதை செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலை இப்போ எங்கடா சந்து கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, எங்கடா அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்படியாவது அவமானப்படுத்தும். நான் என்ன கேட்குறேன்னா, காரில் கீழே வந்து நீங்கள் கும்பிட்டு விழுந்தா, நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர்களை காரு டயர்ல எல்லாம் கும்பிட்டு விழுந்தவங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசலை, புரியுதுங்களா? அன்னைக்கும் ஜெயலலிதா வந்து ஏப்போ அமைச்சர் பெருமக்கள்லாம் இப்படி வந்து விழுகிறீங்க, எனக்கே அவமானமாக இருக்குது, என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? ஸோ ஏறி உட்காந்துட்டாங்கன்னா அது பாதுகாப்பு படை வீரர்கள் ஒரு புரோட்டோக்கால் படி நடக்கும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஏன்னா பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தலைவர் இருக்கிறாங்க.
நீங்கள் என்ன செய்யணும், முறைப்படி போயிருந்தால் நிச்சயமாக தலைவரை சந்தித்திருக்கலாம். தலைவர் அதற்கான அனுமதியை கொடுத்திருப்பார். நீங்க முறையாகவே கிளம்பி வரல, முறைப்படியும் நடக்கவில்லை என்றால் அது விஜய் அவர்களுக்கு தெரிந்தது, அதனால இவர்கள் இப்படிதான் கண்டிப்பா நான் இவங்களை நிச்சயம் சந்திக்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆமா நிச்சயமா இருக்கலாம், அப்படித்தான் நடந்திருக்கும். இப்ப திமுக பின்னாடி இருக்கு அப்படின்னா அவங்க நேத்து பிரஸ் மீட்ல அவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். இந்த கட்சியில உழைக்கிறவங்களுக்கு மதிப்பு இல்ல, இந்த கட்சியில பாருங்க ஒரு பெண் நான் வந்து காலையில இருந்து கால் வலிக்க நிக்கிறேன், என்னை கூப்பிட்டு இந்த தலைவர் சந்திக்கல, பொதுச் செயலாளர் ஒழுங்கா பேசல, கட்சிக்காரங்க யாருமே என்னை மதிக்கலன்னு என்னன்னாலும் அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்க கட்சியில இருந்தவங்க ஆதரவாளர்களோட வந்து நின்று இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க அப்படி எதுவுமே சொல்லலையே. நான் ஒண்ணு கேட்கிறேன், அவங்க வந்து அந்த அம்மா தலைவர் விஜயோட தான் நாங்க எல்லா நாளும் நிப்போம், எப்பவுமே நிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, திமுக இயக்குனா அவங்க இப்படி பேசுவாங்களா? இருங்க, எப்போது நிப்போம்னு சொல்ற இந்த அம்மா நிக்க வேண்டியதானே, ஏன் படுக்கணும்? தலைவர் வந்து கண்டிப்பா நம்மளை சந்திப்பார்னு ஏன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரல? உங்களுக்கு யார உந்துதல் சக்தி ஆக்குனது? யார் இதை கிளப்பி விட்டது? நீ போய் படு, அங்க நின்று ஒரு 100 பேரை கூட்டிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணு, உடனே தலைவர் சந்தனம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கிற உன்னதமான தலைவரை நாங்கள் பெற்று லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். திமுக இயக்கி இருந்தா அவங்க பிரஸ் மீட்ல தாவேகா பத்தி தப்பா தானே பேசியிருக்கணும்னு கேக்குறாங்க. பேசுவாங்க பாருங்க, பொறுத்து. கரூர்ல அந்த வைஷ்ணவி மிகப்பெரிய வாய்ப்பு, அவங்க பேசலையே. இல்ல வைஷ்ணவி பேசினாங்களா இல்லையா? அவங்க பேசணும்னு சொல்லி காலையில இருந்து பிரஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு அவங்களா தெளிவா சொல்லணும். இரவு ஆயிடுச்சு, பிறகு சொல்றேன் போராட்டம்னு உட்கார்றாங்க, வந்து உட்கார்றாங்க. அவங்க வந்து தாவேகாவுக்கு எதிர்ப்பா சில விஷயங்கள் பேச போறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இவன் எங்க டீம் கூட அங்க இருந்தாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அவங்க வந்து டக்குன்னு ஏதோ பிரச்சனையே நடக்காத மாதிரி சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா பார்க்கப்பட்டுச்சு. எங்களுக்கு ஷாக்கிங். ஏன்னா அது காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நாங்க தலைவரோட நிக்கிறோம், தலைவர் வாழ்க, என்னைக்குமே விஜய் அவர்கள். இப்ப என்னதான் நடந்துச்சு, என்ன சொல்லி கட்சியில இருந்து சமாதானப்படுத்தினாங்கிறதும் எங்களுக்கு தெரியல. என்ன ஒரு வார்த்தை தான், நீங்க உழைச்சிட்டு இருங்க, தலைவர் உங்களை கவனிக்கிறாரு. உங்களுடைய இதை காலையில இருந்து சொல்லலையா? இல்ல அவங்களுக்கு தெரியாதா என்ன? தலைவருடைய அணுகுமுறை இவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னை பொறுத்தவரை இதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம், தலைவருடைய பாதுகாப்பை கருதி தான் தலைவர் பார்க்கல. சந்திப்பார், நீங்க உண்மையா இருந்தா சந்திப்பார். யாராவது இயக்கி இருந்தால் அறவே வெறுப்பார் என்பதையும் அந்த அம்மாவுக்கு நான் சொல்றேன். இது எங்களை பொறுத்தவரை இதுக்குள்ள ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். ஏன்னா இது சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. தலைவர் பாதுகாப்பானவர், பாதுகாக்கப்பட வேண்டியவர், தமிழர்களின் குரலாக ஒலிக்க தொடங்கி இருப்பவர். இந்த இடத்துல வந்து இந்த அம்மா நடந்து கொண்டது முற்றிலும் தவறானது. அந்த தவறை அவர் திருத்தி கொண்டு களத்தில் பணியாற்றினால் கண்டிப்பாக தலைவர் கூப்பிடுவாங்க. பின்னால் இருந்து இயக்குகிறார்கள் என்பதையும் தலைவர் உணர்ந்து விடுவார். அதையும் சொல்லிடுறோம். நீங்கள் உழைங்கள், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் பதவி கொடுக்கறதுல பணம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்றது கிடையாது. அதெல்லாம் நான் என்ன ஆரம்பத்துல இருந்து இந்த குற்றச்சாட்டு வருது. இது வந்து திமுக சொல்ல பதவி போடுறது எல்லாமே வந்து புஷி ஆனந்த் தான். அவருக்கு யாரு வந்து ஜால்ரா போடுவாங்க? எங்க இது வந்து நான் சொல்லவா, புஷி ஆனந்த் கொடுக்கறது தான் விஜய்க்கு ரிப்போர்ட். விஜய் வந்து கிரவுண்ட்ல யாரு உண்மையில வேலை செய்யறாங்களான்னு இன்னொருத்தரை வச்சு கண்காணிக்கிறது. இப்ப நான் போய் சந்திச்சேன் புஷியாரே இல்லையே. நம்ம சந்திக்கும் போது அவர் இல்லை, அவர் தேர்தலுக்கு அங்கே ஈரோடு களத்தில் நின்று போராடிக்கிட்டு கிடக்கிறார். விஜய் எல்லாம் நேரடியாக கவனிக்கிறார். நிச்சயமாக நேரடியாக கவனிப்பார். இன்னொரு ஒரு மாபெரும் மனிதரில் புனிதரை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் இருக்கிறார் என்பதை உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். அவர் காசுக்கெல்லாம் ஆசைப்படுமா எனக்கு தெரியும். அவர் தேநீர் வாங்கி குடிக்கணும்னா கூட யோசிப்பார், ஐயோ வேண்டாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாமனிதனை தான் பொதுச் செயலாளராக தலைவர் வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான. இது எல்லாமே எதிர்க்கட்சிகள் என்ன செய்கிறார்களோ நம்மளை போல தான் அவர்களும் செய்வார்கள் என்பதை கட்டவிழ்த்து விடுகிற கதைக்களம். இங்கே இது வித்தியாசமான அரசியல் பாதை. இது எளிமையானவர்களுக்கான அரசு, அன்றாடங்காட்சி மக்களுக்கான அரசு. அதைத்தான் தலைவர் எடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் நான் வந்து எப்படி நினைச்சு போனேன்னா, ஒரு சினிமாட்டிக்கலா தலைவர் இருப்பாங்கன்னு பார்த்தேன். அவன் எளியவனின் தலைவனாக, வறியவனின் தலைவனாக, அன்றாடங்காட்சி மக்களின் தலைவனாக, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ரொம்ப எளிமையாக என்னை சந்தித்தார். அதை எப்படி எடுத்துக்கிறது? நான் நினைச்சு போனது ஒன்று, ஆனால் அங்கே நடக்கிறது இல்லை புரியுது. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு நல்ல குவாலிட்டிஸோட ஒருத்தர் இருக்கிறாரு. என்னை கூட வெல்கம் பண்ணாரு, என்கிட்ட நல்லா பேசினாரு, அதெல்லாம் ஓகே. பட் தலைவனுக்கான பண்புங்கிறது வேற இல்லை. நீங்க அதுவும் இருக்குதா? உழைப்பவர்களுக்கு தாவேகால கண்டிப்பா பணம் எல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா, நீ உழைச்சியா உனக்கான அங்கீகாரம் தேடி கிடைக்குங்கிறது தாவேகால 100% இருக்கா? அப்படி இருக்குமானால் ஏன் இந்த மாதிரி அஜிதா போன்றவர்கள் ஏன் கட்சிக்குள்ள 1000% இருப்பதால் தான் அஜிதா போன்றவர்கள் போர்க்குடி. புரியுதுங்களா? உழைத்தவனுக்கு அங்கே பதவி கிடைக்கும், ஒன்றிய செயலாளருக்கு பதவி கிடைக்கும், ஒன்றியத்தில் சரியா பணியாற்றி இருக்கிறது பதவி. நீங்க உழைங்கன்னா நம்ம அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் 2 வருஷம் நான் நிறைய உழைச்சிட்டேன். 2 வருஷம் இல்லை, அவன் 33 ஆண்டு காலம் உழைச்சான். அதை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்ட செயலர் ரொம்ப எளிமையானவர், ரொம்ப எளிமையானவர். அவரை கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் அங்கீகரிக்க. நீங்க பேரை குறிப்பிட முடியுமா? இல்ல, நாங்க இப்ப தலைமை தான் அறிவிக்கும். ஒரே நேத்தே அறிவிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன தெரியுதுல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், இல்லைன்னா அங்கே தூத்துக்குடி மத்திய மாவட்டம் இருங்க, அங்கேயே மகளிர் பிரிவினர் ஒரு
கோஷம் போட்டாங்க. நீங்கள் அதையும் வீடியோவை பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 30 பெண்கள் ஒன்று கூடி வந்து என்ன சொன்னாங்கிறது உங்களுக்கே அதாவது திமுக தூண்டுதலால தான் அந்த பெண் வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னாங்க. இதை நான் நேற்று மதியமே நான் சொல்லிட்டேன். இந்த பிரச்சனை திமுக தூண்டுதலால் நடைபெற்றும் நான் நேற்று சொன்னேன். அதற்கு பிறகு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதை உறுதிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் அதுதான் இன்னைக்கு பெரிய ஹைலைட்டாக வந்துட்டு. அதனால் எந்த சக்தி எவரை இயக்கினாலும் என் தலைவனுக்கு தெரியும். தலைவன் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். நாங்கள் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்து தலைவரை இறக்கி விட்டு பாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அவருடைய பாதுகாப்பு, ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடுகிற தலைவனாக தலைவர் விஜய் இருப்பதால் நாங்கள் ரொம்ப மிகுந்த கவனத்தோடு எங்களது தலைவனை வழிநடத்த காத்திருக்கிறோம். பின்னாடி படை வீரனாக, பதவி அல்ல. பதவிக்கு பணம் வாங்குறது இல்லை. ஆனால் இப்போ நம்ம கட்சியில் ஒருத்தவங்க வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி ஏதாவது பண்ணப்படுது. ஏன் உதாரணத்துக்கு கேட்குறேன் அப்படின்னா, ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக இருந்தாலும் பரவாயில்ல, பாஜகங்கிற ஒரு கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, திமுகங்கிற ஒரு கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம கட்சிக்கு வந்தால் நம்ம ஏற்றுக்கணும் தான். ஓகே, அப்படி ஏற்றுக்கும் பட்சத்தில் அவங்க எதை பிடிச்சி நம்ம கட்சிக்கு வராங்க? அவங்களுக்கு ஏதாவது கருத்து மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அவங்க நம்ம கட்சியோட கொள்கைகளை உள்வாங்கி தான் வராங்களா அப்படின்னு தாவேக்கா ஏதாவது ஒரு கேள்வியோ இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட் மாதிரியோ ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள் அவருடைய பங்களிப்பு என்ன, மக்களுக்காக தொண்டாற்றிய விதம் என்ன, மக்களுக்காக எத்தனை ஆண்டு காலம் இவர் போராடி இருக்கிறார், இவர் எத்தனை ஆண்டு காலம் போராட்டக் களங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற மிகப்பெரிய வரையறை கோட்பாடுகள் இருக்குது. இப்போ நான் எந்த கட்சியும் சாராதேன், எந்த கட்சியிலும் நீங்கள் சேர்ந்தனால அந்த கேள்வி. ஒரு நிமிஷம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், இப்போ இணைந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு RSS பின்புலத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. அவங்களுடைய கருத்துக்கள் கடந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு. அவங்க ஒரு மாற்று கட்சியான தாவேக்காக்கு வரும் பொழுது உங்கள் கொள்கைகளை உள்வாங்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? ஏன்னா ஒரு RSS பின்புலத்துல இருந்து வர்றவங்க எப்படி பெரியார் கொள்கை தலைவராக நீங்க ஏத்துக்கிறாங்கல்ல, தமிழக வெற்றி கழகத்திற்கு அது ஏத்துக்கிட்டாங்கன்னு எந்த இடத்துல தாவேக்கா உறுதிப்படுத்தி அவங்களை கட்சியில சேர்க்குது? இன்னைக்கு பெரியாருடைய நினைவு நிர்மல்குமார் அவர்களும் நீங்க சொன்ன யாராக இருந்தால் பெரியாருடைய சிலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பேசிக்கொண்டு உறுதியாக நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் கட்சியினுடைய தத்துவமே. அந்த தத்துவத்திற்கு இந்த கட்சிக்குள் இருப்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். பெரியாரை கொள்கை தலைவனாக ஏற்றவர்கள் மட்டும்தான் இங்கே புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை தலைவனாக ஏற்றவர்கள் தான் இங்கே உழைக்க முடியும். வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்பவர்கள் மட்டுமே இங்கே போராட முடியும். அஞ்சலையம்மாளை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த இயக்கத்தில் பிறருக்கு உதவி. ஒரே நாள் ஒரு மாதத்துல எப்படி இந்த மாற்றம் ஏற்படும் கேட்கிறேன். பெரியாரை வெறுத்து பல கருத்துக்களை சொன்னவங்க, பெரியாரை எதிர்த்து யாரெல்லாம் பேசுவாங்களோ அவங்க கூட நின்னவங்களால ஒரே மாதத்துல ஒரு கட்சிக்குள்ள வந்தோடனே எப்படி மறுபடியும் உடனே பெரியாரை நேசிச்சிட முடியும்? இலைகள் உதிர்ந்துதான் பூக்கள் பூக்கும். பெறப்பட்ட கருத்து மாற்றம் நடைபெறுதுங்கிறீங்க. நீங்க நம்புறீங்க? அதை நம்புறேன், நிறைய நம்புறேன். என்னப்பா? ஓகே, கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும், கர்ம வீரர் காமராசருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த தேசத்தில் ஏழைகளுக்காகவும் நிற்க முடியும் என்பதை உணர்ந்த தலைவர் தான் இது போன்ற கொள்கை பிரகடனங்களை உள்வாங்கிக் கொண்டவர்களை கட்சிக்குள் இழுத்து. நிச்சயமாக அவர்கள் இந்த கொள்கை தலைவர்களை ஏற்காதவர்கள் எவரும் கட்சியில் இவ்வளவு சீக்கிரம் மேலே வர முடியாது என்பதை உறுதியாக சொல்கிறேன். கொள்கை தலைவர்களும் கொள்கையும் தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் இன்ன பிற பொறுப்பில் இருக்கக்கூடிய மாபெரும் ஜாம்பவான்களும் இந்த இயக்கத்தை கண்ணும் கருத்துமாக வளர்க்கக்கூடிய இடத்தில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி.